டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகை அர்ச்சனா 1988 அண்ட் 1989ல கண்டினியூஸாக அவங்க நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி வேற யாராவது வாங்கியிருக்காங்களான்னு நியூ ஜெர்சிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. அர்ச்சனாவுக்கு முன்னாலேயே தொடர்ச்சியாக தேசிய விருதை வாங்கி குவித்த இன்னொரு நடிகை இருக்காங்க. அவங்க இந்தி நடிகை ஷபானா ஆஸ்மி. 1983, 84, 85 ஆகிய 3 ஆண்டுகளிலும் தொடர்ந்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வென்றவர் அவர். வாடிவாசல் படம் நடக்குமா நடக்காதா, இதை பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ராமர் கேட்டிருக்காங்க. வாடிவாசல் திரைப்படம் நிச்சயமாக நடக்கும். அந்த படத்துடைய படப்பிடிப்பு எப்போ தொடங்குறது எப்போ முடிக்கிறது அப்படின்றத பற்றி அந்த படத்துடைய தயாரிப்பாளரான கலைப்புலி தானு, படத்துடைய இயக்குனரான வெற்றிமாறன், கதாநாயகனான சூர்யா ஆகிய 3 பேரும் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்துட்டாங்க. அதனால் நிச்சயமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த வருடம் தொடங்கும் அப்படின்றத பற்றி நம்முடைய சினிமா திஸ் வீக்கில் விரிவாக பேசியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ரெட்ரோ மற்றும் மதராசி படத்தில் எது பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னு செல்வபுரத்துலேருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. ரெட்ரோ, மதராசி ஆகிய 2 திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையலை அப்படின்றது தான் உண்மை. சார், எந்த அளவில் ஸ்மால் பட்ஜெட், மீடியம் பட்ஜெட் அண்ட் ஹை பட்ஜெட் படங்கள் எடுக்கிறாங்கன்னு திண்டுக்கல்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. சிறிய பட்ஜெட் படங்கள் 3 கோடி ரூபாயிலேருந்து 6 கோடி ரூபாய்க்குள் படமாக்கப்படுகின்றன. மத்திய பட்ஜெட்டில் உருவாக்குகின்ற படங்கள் 20 கோடியிலேருந்து 50 அல்லது 60 கோடி ரூபாய் செலவிலே உருவாக்கப்படுகிறது. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்லாப் இருக்குது. அந்த ஸ்லாபில் உள்ள படங்கள் 100லேருந்து 150 கோடி ரூபாய்க்குள்ளே படமாக்கப்படுகின்றன. இதுக்கு அடுத்து வர்றது தான் முதல் வரிசை நடிகர்கள் நடிக்கின்ற படங்களுடைய பட்ஜெட். அந்த படங்களுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 400-500 கோடி ரூபாயை சர்வசாதாரணமாக தாண்டுகின்றன. 60களில் மற்றும் 70களில் தமிழ் டைரக்டர்ஸ்க்கு நடுவில் போட்டி இருந்ததா, இல்லைன்னா அவங்க எல்லாம் நண்பர்களாக இருந்தாங்களான்னு அஜய் கோவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஏபி நாகராஜன், ஸ்ரீதர், கே பாலச்சந்தர் போன்ற பல இயக்குநர்கள் சேர்ந்து மூவி மேக்கர்ஸ் கவுன்சில் அப்படின்ற பேரில் ஒரு சங்கத்தை நடத்தினார்கள். எல்லா திரைப்படங்களுடைய டைட்டிலும் பார்த்திங்கன்னா இது மூவி மேக்கர்ஸ் கவுன்சிலுடைய தயாரிப்பு அப்படின்னு இடம்பெறும். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக செயல்பட்டவர்கள் தான் அந்த இயக்குநர்கள். டைரக்டர் சங்கர் சார் ஒரு வெப் சீரிஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அவர் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போது சங்கர் உள்ள நிலையிலே ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. அதனால் இப்போதைக்கு வெப் சீரிஸ்லாம் இயக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஒரு படத்தோட பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட்குள்ளே தயாரிக்கப்பட்ட கடைசி படம் எதுன்னு சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. படத்தினுடைய பட்ஜெட்டில் இல்லை, படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட்னு தீர்மானிக்கப்பட்டதும் அதிலிருந்து சில லட்சங்கள் குறைவாகவே சமீபத்தில் ஒரு இயக்குனர் ஒரு திரைப்படத்தை எடுத்து முடித்தார். அவருடைய பேர் பாண்டிராஜ். தலைவன் தலைவி படத்தில் தான் அந்த அதிசயம் நடந்தது. தர்மத்தின் தலைவன் படம் வசூல் ரீதியாக வெற்றி படம் தானே, அதுக்கப்புறம் ஏன் தேவர் ஃபிலிம்ஸ் எந்த ஒரு படத்தையுமே தயாரிக்கவில்லைன்னு மதுரையிலேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. தர்மத்தின் தலைவன் படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே தேவர் ஃபிலிம்ஸுக்கு தொடர்ந்து ரஜினிகாந்த் காட்சி கொடுக்க தயாராக இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க படங்களை தயாரித்திருப்பாங்க. அவரால் அவங்களுக்கு காட்சி ஒதுக்கி தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால தான் அவங்க தொடர்ந்து படங்களை தயாரிக்கவில்லை. டைரக்டர் கார்த்திக் நரேன் சார் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்க? ஏன்னா அவர் எடுத்த 2 படமும் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அவர் சினிமாவில் இருப்பாங்களான்னு கிருஷ்ணகிரியிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. முதல் படத்திலேயே ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்ற முத்திரையை பதித்தவர் தான் கார்த்திக் நரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரதிருஷ்டவசமாக அவருடைய 2 படங்களுமே வெளியாகாத ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. இதுக்கு நடுவில் அவருடைய இயக்கத்திலே தனுஷ் நடித்த திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. அதனால தான் கார்த்திக் நரேனுக்கு ஒரு சின்ன முடக்கம் இப்போது சினிமா துறையிலே இருக்கிறது. கல்லுக்குள் ஈரம் படம் வெற்றி படமா இல்லை தோல்வி படமானு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ணராஜா கேட்டிருக்காங்க. இயக்குனராக 5 வெள்ளி விழா படங்களை கொடுத்ததற்கு பின்னாலே பாரதி ராஜா கதாநாயகனாக நடித்த படம் தான் கல்லுக்குள் ஈரம் திரைப்படம். அவருடைய திரை வாழ்க்கையில் முதல் தோல்வின்னா அது கல்லுக்குள் ஈரம் திரைப்படம் தான். மோகன்லால் சார் மற்றும் மம்முட்டி சார் இவங்க 2 பேரில் யார் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தாங்க? இவங்க 2 பேருமே எவ்வளோ நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சவுதியிலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. மோகன்லால், மம்முட்டி ஆகிய இருவரில் மம்முட்டி தான் சீனியர். அவர் 1971ஆம் ஆண்டிலே திரையுலகத்திலே அடியெடுத்து வைத்தார். மோகன்லால் 1978ஆம் ஆண்டிலே தான் திரையுலகுக்கு அறிமுகமானார். தேசிய விருதை பொறுத்தவரையிலே சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை மம்முட்டி 3 முறை பெற்றிருக்கிறார். மோகன்லால் 4 முறை பெற்றிருக்கிறார். ஜெயலலிதா மேம் நடித்த படத்துக்கு இளையராஜா சார் இசை அமைச்சிருக்காங்களான்னு திருச்சியிலேருந்து எத்திராஜலு கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா நடித்த கடைசி திரைப்படம்னா அது நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படம். சரத்பாபு கதாநாயகன் நடித்த அந்த படத்தை இயக்கியவர் லெனின்.
அந்த படத்துக்கு இளையராஜா தான் இசை. மணிரத்னம் சார் அவரோட அடுத்த ப்ராஜெக்டை டிசைட் பண்ணிட்டாங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மணிரத்னம் தன்னுடைய அடுத்த படம் என்ன அப்படின்றத பற்றி முடிவு செய்து விட்டார் என்று தான் சொல்லணும். அதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கலை, அவ்வளவுதான். விஜய் சாரோட அரசியல் பயணத்திற்கு ஆதரவு கொடுக்க தமிழ் சினிமாலேருந்து ஒரு நடிகர்கள் கூட தைரியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. விஜயின் அரசியல் பயணத்துக்கு ஆதரவு கொடுக்க பல நடிகர்கள் தயாராக இருப்பதாக தான் எனக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆதரவை இப்போ அறிவிக்காமல் கொஞ்சம் தள்ளி அறிவிக்கலாம் அப்படின்னு கூட பல நடிகர்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. தேர்தல் நெருங்க ஒரு சில நடிகர்கள் விஜயனுடைய கட்சியிலே இணைய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். கோல்மால் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு மார்த்தாண்டத்துலேருந்து ரஜித் கேட்டிருக்காங்க. கோல்மால் திரைப்படத்துடைய படப்பிடிப்பு முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. இருந்தும் அந்த படம் வெளிவரலைன்னா அதுக்கு காரணம் பொருளாதார சிக்கல்கள் தான். சத்யராஜ் சார் வச்சிருக்க விக்கு அவரோட சொந்தமான விக்கா இல்லைனா படத்தோட ஷூட்டிங்கில் கொடுக்குற விக்கான்னு தர்மபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. திரைப்படங்களிலே தான் நடிக்கின்ற கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப விதவிதமான விக்குகளை வைத்து நடித்து கொண்டிருக்கின்ற சத்யராஜ் தனக்கென சொந்தமாகவும் ஒரு விக் வைத்து கொண்டிருக்கிறார். ரிதம் படத்தோட சாங்கை தவிர வேற என்னென்ன அந்த படத்துல வந்து பிடிக்கும்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமனன் கேட்டிருக்காங்க. ரிதம் படத்திலே அந்த படத்தினுடைய பாடல்களை தாண்டி அர்ஜுனுடைய நடிப்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆக்ட்ரஸ்லாம் கிளாமரஸான ட்ரெஸ்ஸை போட்டு படத்தில் மட்டும் இல்லாமல் பொதுவெளியிலையும் ஏன் காட்ட விரும்புகிறாங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கவர்ச்சிகரமான தோற்றம் தான் திரையுலகிலே தொடர்ந்து சந்தர்ப்பங்களை தங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு பல நடிகர்கள் நினைக்கிறாங்க. அதன் காரணமாக தான் திரைப்படங்களிலும் சரி வெளியிலையும் சரி கவர்ச்சியான உடைகளை அணிந்து அவர்கள் வலம் வருகிறார்கள். இதுவரைக்கும் ரஜினிகாந்த் சார் நடித்த எல்லா படத்தையுமே நான் பார்த்துருக்கேன். அதில் எந்த படத்துலையுமே ரஜினிகாந்த் சார் வந்து லிப்லாக் சீன் நடித்ததே கிடையாது. அவருக்கு நடிக்க பிடிக்காதா இல்லைனா எந்த ஒரு ஆக்ட்ரஸுமே வந்துட்டு அவங்க கூட லிப்லாக் சீனில் நடிக்கிறதுக்கு இஷ்டப்படலையான்னு மதுரையிலேருந்து கோபி கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு முத்த காட்சியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது போன்ற காட்சிகளில் நடிக்கிறதுல ரஜினிகாந்துக்கு ஆர்வம் இல்லை, அது வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார். அதனால தான் இதுவரைக்கும் அவருடைய படங்களிலே அது போன்ற காட்சிகள் இடம்பெறவில்லை. 80s 90s காலத்தோட படத்தை ரீரிலீஸ் பண்ணால் 2K கிட்ஸ் கிட்ட இருந்து அந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்குமான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. 80களிலும் 90களிலும் வெளியான படங்களை இப்போ வெளியிட்டால் அந்த படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு 2K கிட்ஸ் மத்தியில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. சிம்பனி இசைனா என்ன, அதில் சினிமா பாடல்கள் இருக்குமான்னு எருமப்பட்டியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. நீட்டிக்கப்பட்ட இசை கோர்வு தான் சிம்பொனி என்று அழைக்கப்படுவது. மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய தனித்தனி பிரிவுகளை கொண்டது சிம்பொனி. அடுத்து என்று ஒரு தகவல். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் ஜோசப் தலியத் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஜோசப் தலியத் ஜெய்சங்கரை அறிமுகப்படுத்தியதோடு நிற்கலை, ஜெய்சங்கருக்கு ஒரு அருமையான இடத்தை அறிமுகம் செய்து வைத்தார். அதுதான் மெர்சி ஹோம் என்ற அனாதை இல்லம். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னை அறிமுகப்படுத்திய ஜோசப் தலியத் மேலே அவருக்கு அப்படி ஒரு மரியாதை. அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்த ஜெய்சங்கர் ஒரு முறை அவரை சந்தித்தார். அவரை சந்தித்து தன்னுடைய எண்ணத்தை அவர் வெளிப்படுத்திய போது, ஜெய், என்னை பொறுத்த வரைக்கும் நான் மன நிறைவோடு இருக்கேன், எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, என்னை கவனித்துக்கொள்ள போதுமான அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது, அதனால் எனக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறியே, அதை இப்போ மட்டும் செய்யணும்னு நினைக்கிறியா இல்லை எப்போவுமே செய்யணும்னு நினைக்கிறியா என்று ஜெய்சங்கரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஜோசப் தலியத். என்ன இப்படி கேட்டீங்க, காலம்பூரா உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றது தான் என்னுடைய ஆசை என்று ஜெய்சங்கர் சொன்னவுடன், அப்படின்னா என்னுடைய காரில் ஏறி உன்னை ஒரு இடத்துக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அவரை ஒரு இடத்துக்கு கூட்டி சென்றார் ஜோசப் தலியத். அதுதான் மெர்சி ஹோம். இந்த மெர்சி ஹோமில் வாழ வழியில்லாத பல பேர் இனம், மதம், ஜாதி இதெல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கள, அந்த உதவியை இந்த இல்லத்துக்கு செய் என்றார் ஜோசப் தலியத். அன்று முதல் தன்னுடைய இறுதி நாள் வரை அந்த இல்லத்துக்கு தன்னால் முடிந்த சேவைகளை தொடர்ந்து செய்த ஒரு பரோபகாரி தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராஜ்கரன் இப்படி பழகுவார். அவர் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டார், அவருடைய போர்ஷன் எடுக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட 15 நாளாக அவர் ஹோட்டல் ரூம்லேயே இருக்காரு. அப்போல்லாம் நான் ரொம்ப பயந்துருந்தேன். படத்தினுடைய இசையமைப்பாளருக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? யுவன், இத்தனைக்கும் சேது படம் இளையராஜா அவரோடது. யுவனை பொறுத்த வரைக்கும் நந்தா படத்தை பார்த்த போது எப்படி இருந்தது? படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அப்பயுமே பாலா கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன், ராஜஸ்ரீ அந்த இன்டர்வல் பிளாக்கும் போது தான் அவங்க ஊமைங்கிறதே தெரியும் மக்களுக்கு. அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்க, அன்ரீசனபிளாக இருக்காங்க.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.